இன்னைக்கு சாப்டர் 13லேருந்து 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் ஆர் தி எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, சன்ட்ரி டேட்டாஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க, பேடப்ஸ் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க. ட்ரையல் பேலன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? சன்ட்ரி டேட்டாஸ், பேடப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரைட் ஆஃப் ஃபர்தர் பேடப்ஸ் 3,000. தென் செகண்ட் ஒன் கிரியேட் 10% provision for bad and doubtful debt. You are required to pass necessary adjusting entries and show how these items will appear in profit and loss account and balance sheet. கொடுத்திருக்கு. So, sixth problem. என்ன சொல்லிருக்கு? ட்ரையல் பேலன்ஸில் sundry debtors rupees 30,000 இதுவும், then bad debts rupees 5,000 இது ரெண்டும் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கு. ஓகே, தென் additional information, that is adjustmentல என்ன கொடுத்துருக்குன்னா write off further bad debts rupees 3,000. Then B, create 10% provision for bad and doubtful debts. You are required to pass necessary adjusting entry. என்னென்ன போடணும்? adjusting entry and then show how these items will appear in profit and loss account and then balance sheet. Okay, so இப்போ வந்து adjusting entry போட போகிறோம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி எப்பயுமே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில், அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லிருக்கு? Okay, date, particulars. Okay, இது ledger folio, debit, credit. Okay, இல்லையா? அட்ஜஸ்டிங் என்ட்ரி எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கு மட்டும்தான் நம்ம வந்து போடலாம், என்ட்ரிஸாக போடணும். ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் rupees 3,000. அப்போது கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸ் வந்து ஒரு 3,000 ரைட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன என்ட்ரி? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர பேட் டெப்ஸுக்கு என்ன என்ட்ரினாக்கா, பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட். எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன நம்ம என்ட்ரி போடுவோம்? பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸ். சன்ட்ரி டேட்டாஸில் தான் நம்ம அதை லெஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு sundry debtors account. Sundry debtors account. Bad debts written off. Okay, that is 3,000. இல்லையா? 3,000 தான் எனக்கு கொடுத்துருக்கு. So that is 3,000. எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர பேட் டெப்ஸை நம்ம என்ன எழுதணும்? பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸ். ஏன்னா சன்ட்ரி டேட்டாஸில் பேலன்ஸ் ஷீட்டில் சன்ட்ரி டேட்டாஸில் லெஸ் பண்ணுவோம் அது இல்லையா? அதனால் பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட் 3,000 அதுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட், கிரியேட் 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்டை வந்து 10% கிரியேட் பண்ண சொல்லிருக்கு.
சப்போஸ் இந்த பேடப்ஸ் இங்கே கொடுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பேடப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பேடப்ஸ் கொடுக்கணும்னா இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட் வந்து 10% வந்து சன்ட்ரி டேட்டாஸ் தட் இஸ் 30,000லேருந்து கிரியேட் பண்ணிடுவோம் டேரெக்டாக. பட் ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுத்துருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பேடப்ஸ் ஒரு 3,000 கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு பேடப்ஸ் கொடுத்துருந்தா அது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சன்ட்ரி டேட்டாஸ்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து தான் 10% கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும், ஆக்சுவலாக இது வந்து எங்கே போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடுவோம். ஏன்னா அது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்டுங்கிறது என்னது, லாஸ் வந்து எப்பயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இல்லையா provision for bad and doubtful debts account. Okay, to provision for bad and doubtful debts account. Narration வந்து provision for bad and doubtful debt at எத்தனை பர்சன்டேஜில், 10%ல கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்பயுமே எப்படி கிரியேட் பண்ணணும், சன்ட்ரி டேட்டாஸில் கிரியேட் பண்ணணும். தட் இஸ் சன்ட்ரி டேட்டாஸ் வந்து 30,000 இல்லையா, அதுலேருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு 1000 பேடப்ஸ் வந்து 3,000 கொடுத்துருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரைட் ஆஃப் ஃபர்தர் பேடப்ஸ் 3,000. அந்த 3,000 லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணினால் 30,000ல் 3,000 போச்சுன்னா 27,000. அதுலேருந்து தான் இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டேட்டை நம்ம கொடுக்க போகிறோம். தட் இஸ் 10%. இப்போ 2700 இதுதான் வந்து ப்ரொவிஷன். ஓகே, 2,700 தான் provision for bad and doubtful debt. ஓகே, sundry debtors 30,000 கொடுத்துருக்கு, bad debts 5,000 கொடுத்துருக்கு, adjustment வந்து right of further bad debts 3,000, create 10% provision for bad and doubtful debt கொடுத்துருக்கு. ஓகே, adjusting entry create பண்ண சொல்லிருக்காங்க. adjusting entry எதில் போடுவோம், நம்ம adjustmentல என்ன கொடுத்துருக்கோ அதுக்கு தான் நம்ம adjusting entry போட போகிறோம் இல்லையா. ஸோ இந்த 1000 ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் 3,000 வந்து எதில் வரும், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸ். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் சன்ட்ரி டேட்டாஸில் லெஸ் பண்ணுவோம் இந்த 3,000. அப்போது பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சன்ட்ரி டேட்டாஸ் 3,000. ஓகே, நெக்ஸ்ட் கிரியேட் 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்னு கொடுத்துருக்கு. அப்போது சப்போஸ் இந்த 3,000 கொடுக்கலன்னா டைரெக்டாக 30,000லேருந்து 10% கிரியேட் பண்ணலாம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3,000 பேட் டெப்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, ஸோ அந்த 30,000ல் 3,000 லெஸ் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து தான் 10% கிரியேட் பண்ணி டூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட்டுன்னு கொடுக்கணும். தட் இஸ் 30,000ல் 3,000 லெஸ் பண்ணால் 27,000, 27,000ல் 10% கிரியேட் பண்ணால் 2,700. அதுதான் வந்து ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஓகே, debit sign, credit sign, date, particulars, journal folio, amount, date, particulars, journal folio, amount. ஓகே, இப்போ இந்த சன்ட்ரி டேட்டாஸ் வந்து ஆக்சுவலாக பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்துடும்.
இங்கே ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்த பேட் டெப்ஸ் வந்து 5,000 இல்லையா, அது ஒன் டைம் தான் வரும். ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து எப்பயுமே ஒன் டைம். பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு தடவை சன்ட்ரி டெட்டாஸ் வந்துடும், அது ஒரு தடவை வந்துடும். தென் பேட் டெப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர வேண்டியது இல்லையா பேட் டெப்ஸ். ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எப்பயுமே எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து டெபிட் சைடில் தான் நம்ம எப்பயுமே போடுவோம். ஸோ பேட் டெப்ஸ் வந்து 5,000. அந்த 5,000 எங்கே போடுவோம்? டு பேட் டெப்ஸ். ஓகே, டு பேட் டெப்ஸ் 5,000. ஓகேவா? அப்புறம் இந்த 5,000 வந்துருதா? இது ஒரு தடவை தான், ஏன்னா ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கிறது ஒரு தடவை தான் வரும். அதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு தடவை வந்துருது 5,000. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ஸ் 3,000 ஃபர்தராக அது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஆட் ஃபர்தர் பேட் டெப்ஸ். ஓகே, ஃபர்தர் பேட் டெப்ஸ். இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தது. தட் இஸ் 3,000. ஒரு தடவை வந்துருத்தா? ஃபர்ஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ 5,000 + 3,000 தட் இஸ் 8,000. ஓகே, தென் அதுக்கப்புறம் கிரியேட் 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட். அது கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, தட் இஸ் 2,700 கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதை ஆட் ப்ரொவிஷன். ஓகே, ப்ரொவிஷன் for bad and doubtful debts, that is 2,700 add பண்ணா 10,700. இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர வேண்டிய அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். Okay, balance sheet. As on. Okay, so balance sheet as on. Date கொடுக்கல. Liabilities. Amount, assets, amount. Okay, so இப்போ என்ன பண்ண போறோம்? அசட்ல இப்போ சன்ட்ரி டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 30,000 சன்ட்ரி டெட்டாஸ். அது வந்து எப்பயுமே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் 30,000 காமிப்போம் இல்லையா. பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸ் தட் இஸ் 30,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர்றது 2 டைம்ஸ் வரும். அதாவது ஒன்று ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அந்த 3,000 காமிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போது இங்கே என்ன பண்ணோம், அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். மைனஸ் பேட் டெப்ஸ். ஓகே, பேட் டெப்ஸ் எவ்வளோ? 3,000 லெஸ் பண்ணால் 27,000. ஓகே, ஓகே, சன்ட்ரி டெட்டாஸ் 30,000. இப்போ 30,000லேருந்து பேட் டெப்ஸ் வந்து 3,000. ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்கு, ரைட் ஆஃப் பேட் டெப்ஸ் 3,000. ஒன்று வந்து 3,000 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 3,000 காமிச்சாச்சு. செகண்ட் டைம் வந்து அசட்டில் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். எங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், இங்கே சப்ராக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் மைனஸ் 3,000, தட் இஸ் 27,000. ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருது இல்லையா. ஸோ செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கு, கிரியேட் 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட். அதுதான்
2700 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சாச்சு. செகண்ட் டைம் வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் ப்ரொவிஷன் ஃபார் ஓகே பேட் அண்ட் doubtful debts at 10%. that is எவ்வளோ 2700 less பண்ணினா 003 இல்லையா, இங்கே 6 இருக்கும். 6ல் 2 போச்சுன்னா 4, 24,300. இதுதான் அசட் சைடில் சன்ட்ரி டேட்டாஸில் வர வேண்டிய அமௌண்ட். ஓகே, இப்போது ட்ரையல் பேலன்ஸில் என்ன கொடுத்துருக்கு? ட்ரையல் பேலன்ஸில் சன்ட்ரி டேட்டாஸ் 30,000, பேட் டெப்ட்ஸ் 5,000. ட்ரையல் பேலன்ஸில் குழந்த சன்ட்ரி டேட்டாஸ் எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் 30,000 வரும். இந்த பேட் டெப்ட்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்த பேட் டெப்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்த என்ட்ரிஸ் வந்து 2 times வரும். தட் இஸ் ஏ ரைட் ஆஃப் ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் 3,000, create 10% provision for bad and doubtful debt, prepare adjusting entries, profit and loss account, balance sheet கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த bad debts ஃபர்தராக ஒரு bad debts கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3,000. அப்போது அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்னா bad debts account data to sundry debtors 3,000. ஓகே, create 10% provision for bad and doubtful debt. ஆக்சுவலாக bad and doubtful debt எதில் கிரியேட் பண்ணுவோம்? sundry debtorsல கிரியேட் பண்ணுவோம். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ட்ஸ் 3,000 ரைட் ஆஃப் பண்ண சொல்லிருக்கு. அப்போ அந்த 30,000லேருந்து மைனஸ் 3,000 சப்ராக்ட் பண்ணால் 27,000 வரும். 30,000 மைனஸ் 3,000 பண்ணால் 27,000. அந்த 27,000ல தான் 10% கிரியேட் பண்ணணும். தட் இஸ் 2,700. அதுக்கு என்ட்ரி என்ன வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டேட். தட் இஸ் 2,700. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரையல் பேலன்ஸில் பேட் டெப்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா 5,000. அந்த பேட் டெப்ட்ஸை 2 பேட் டெப்ட்ஸ் 5,000 இல்லையா. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3,000 பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அதை ஆட் ஃபர்தர், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது அதை லெஸ் பண்ணணும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்த 3,000 ஆட் பண்ணிட்டாச்சு. 5 + 3 8,000. நெக்ஸ்ட்டு செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் கொடுத்துருக்கு 10% ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட். அதை 10% கிரியேட் பண்ணி தட் இஸ் 30,000லேருந்து 3,000 லெஸ் பண்ணால் 27,000. 27,000ல் 10%னாக்கா 2,700. இதையும் ஆட் பண்ணோம். தட் இஸ் 8,000 + 2,700, தட் இஸ் 10,700. இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது அசட் சைடில் ட்ரையல் பேலன்ஸில் வர சன்ட்ரி டேட்டாஸ் 30,000 போட்டுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பேட் டெப்ட்ஸ் 3,000 கொடுத்துருக்கு இல்லையா, இது செகண்ட் டைமில் வரும். செகண்ட் டைம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சப்ராக்ட் பண்ணுவோம். தட் இஸ் 30,000 - 3,000 27,000. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது அசட் சைடில் லெஸ் பண்ணணும் 2,700. 27,000லேருந்து 2,700 லெஸ் பண்ணால் 24,300. இந்த அமௌண்ட்டு தான் அசட்டில் சன்ட்ரி டேட்டாஸுக்கு வர வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? That's it.